பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் இந்த வார்த்தையை கேளுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையிலே உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். பூரண சமாதானத்தை காத்துக் கொள்வீர்கள். பிரியமானவர்களே, ஒரு சமாதானத்தை இழந்த சூழ்நிலையில், ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். உங்களுக்கான வார்த்தை தான் இது. பிரியமானவர்களே, குடும்ப வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லை, நான் செய்கிற தொழிலில் ஒரு சமாதானம் இல்லை, வேலை செய்கிற ஸ்தலத்தில் ஒரு சமாதானம் இல்லை, என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லை, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு சமாதானம் இல்லாதபடி நான் வாழ்கிறேன் என்று ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு சமாதான குறைச்சலின் காரணமாக நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்துதான் சொல்கிறார், நான் சமாதானத்தை உங்களுக்கு தருவேன் சொல்கிறார். நம்முடைய தேவன் சமாதான பிரபு. பிரியமானவர்களே, அவர் உங்களை ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடுக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள மனது உடையவன். பிரியமானவர்களே, ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவனும் ஆண்டவரை நாம் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்தில் நாம் விசுவாசமாய் ஆண்டவர் நாம் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்தில் நாம் நம்பிக்கையாய் இருக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் உறுதியாக ஆண்டவர் பாதத்தை பிடித்து நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்பிக்கையாக இருக்கும் போது உங்களுக்கு எந்த காரியத்தில் உங்களுக்கு சமாதானம் குறைவாக இருக்கிறதா, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சமாதானம் குறைவாக இருக்கிறதா, எந்த காரியத்தில் உங்களுக்கு சமாதானம் இல்லையோ அந்த காரியத்தில் பிரியமானவர்கள் நிச்சயமாக நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று விசேஷ விதமாய் உங்களை பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காலை வேளையில் சொல்கிறார். நம்முடைய கர்த்தர் யெகோவா தேவன், பிரியமானவர், சமாதானத்தை தருகிற தேவன். என்னோடு கூட சேர்ந்து ஒரு நிமிடம் ஜெபிப்பீர்களா? நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை, ஒரு சமாதானத்தை தருவேன் சொல்கிறார். நீங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் தேவனை, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற அந்த கப்பனை, ஏதோ ஒரு காரியத்தில் சமாதானம் இல்லாதபடிக்கு, குடும்ப வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, இந்த கடன் பிரச்சனையால் சமாதானம் இல்லை என்று ஆண்டவரை கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தகப்பனை, நீ சமாதான பிரபுவாக இந்த உலகத்தில் வந்தீங்க அப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமாதானத்தை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை நீ சமாதானத்தை கொடுத்து விட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனை. எங்களோட கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இப்ப இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டார். உங்களுடைய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவேன் என்று சொல்கிறார். தேவன் தமது வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.